பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது என் விளக்கு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த விளக்கு lamp, அந்த விளக்கு ஒரு விசுவாசினுடைய வாழ்க்கையை குறிப்பிடுகிறதாய் அது இருக்கிறது. அது உடைந்து போகும் தன்மை உடையதை கொண்டதாய் இருக்கிறது. A believer's life fragile, yet to be designed to shine. ஆனால் உடைந்து போகக்கூடியதாய் இருக்கிறதை தேவன் பிரகாசிக்க பண்ண வைக்கிறவராய் இருக்கிறார். அந்த பிரகாசத்துக்கான வெளிச்சத்தை அவரே கொடுக்கிறார் என்று சொல்லி நம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 20:27 வாசிக்கிற பொழுது, மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. இயேசு சொன்னார், நான் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன், ஒளியாயிருக்கிறேன் என்று சொல்லி உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் அவர் இருக்கிறார். He gives the flame to shine. நாம் பிரகாசிக்கும்படி அவரே அந்த அக்னியை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையில வாசிக்கிறோம், அவர் நம்முடைய என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகி கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் தேவன் என் இருள் என்று வாசிக்கிறோம். தேவனோடு உள்ள நெருங்கிய ஒரு உறவை அந்த வார்த்தை சொல்லுகிறது. இட்ஸ் மை டார்க்னஸ், என் இருள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடிகிறது. தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ள இந்த வெளிச்சத்தை வர செய்கிற பொழுது நமக்குள்ளே எல்லா பலனும் திரும்பி வருகிறதா இருக்கிறது. வழிகள், நோக்கங்கள் எல்லாம் நமக்குள்ளே அவைகள் திரும்ப கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. அப்படி வசனம் நமக்கு வெளிச்சமாய் வழி காட்டுகிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தையில நாம் பார்க்கிற பொழுது அவன் சொல்லுகிறான், என் இருள் என்று சொல்லுகிற பொழுது அவன் சொல்றான், என்னுடைய அந்த நிலைமையை தேவன் நன்கு அறிந்திருக்கிறார். என் தேவன் என் இருள் என்று அவன் மிக நெருக்கமாய் தேவனை குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். உடன்படிக்கையின் தேவனை தாராளமாய் நம்பலாம் என்று சொல்லி தாவீது இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த இருள் என்று சொல்லுகிற பொழுது இருள் ஆபத்துக்கள், குழப்பங்கள், மன வருத்தம், மன உறுத்தல் என்று சொல்லி பல காரியங்களை நாம் குறிப்பிடலாம். ஆனால் தேவனுடைய வெளிச்சம் வருகிற பொழுதோ, இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் வருகிற பொழுது உங்களுடைய வழி, உங்களுடைய எதிர்காலம் மிக பிரகாசமாய் தேவன் அதை மாற்றி வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த மாதிரியான இருளை சந்தித்து கொண்டிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையை இருள் தடை செய்திருக்கலாம், அல்லது இருள் போன்ற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தாலும், அன்பான தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். You have a very great future God has prepared for you. தேவன் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உங்களுடைய எதிர்காலம் மிக அதிகமாய் பிரகாசிக்கத்தக்க அந்த தேவனுடைய ஒளி உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வீச பண்ணுகிறார். உங்களுடைய இருளை தேவன் அகற்றினார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமான பிதாவே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலை சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா இருளையும் நீர் நீக்கி போட்டபடினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீருடைய வாழ்வையும் இவர்களையும் பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். இவர்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற எல்லா இருளையும் மேற்கொள்ளத்தக்கதான வெளிச்சத்தை வசனத்தின் வழியாய் நீர் இவர்களுக்குள்ளே அனுப்பி இவர்களை பிரகாசமாக்குகிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களை பிரகாசமாக்குற ஜீவ ஒளியே உமக்கு நன்றி. கோடி கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் bless you.